வீடு கட்டும்போது 90% மக்கள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்காமல், இல்லை அந்த மண்ணுக்கு என்ன ஃபவுண்டேஷன் போடணும்னு தெரியாமல், ஒரு குத்துமதிப்பாக மேஸ்திரிங்க சொல்கிறத கேட்டுட்டு, அதை 4க்கு 4 குழியில் ஒரு 5 அடி ஆழம் தோண்டினா போதும், மண் ஸ்ட்ராங் ஆகிடும், அதுவே பில்டிங் போதுமானது, இந்த வீட்டுக்குன்னா அதுதான் போதுமானது, இன்ஜினியர்கிட்ட போனால் செலவு எடுத்துருவாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட போனால் செலவு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறத நம்பி, அந்த 1,00,000 மிச்சம் பண்ணுறேன், 1,50,000 மிச்சம் பண்ணுறேன், அந்த ஃபவுண்டேஷன் காசை சொல்கிறேன், அந்த காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க சொல்கிறபடி வீடு கட்டி ஃப்யூச்சரில் உடனே அவங்க போனோடனே அந்த பில்டிங் கிராக் ஆகாது. நீங்கள் அவங்க கட்டின முன்னாடி உள்ள பில்டிங் அதே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருக்கும், கிராக் வந்திருக்கும். எதனால அந்த கிராக் வரதுன்னே தெரியாமல் இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ மண் பிரச்சனை, சிமெண்ட் பிரச்சனைங்கிற மாதிரி இருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. சாயில் டெஸ்ட் எந்த இதுலையுமே ப்ராப்பராக எடுக்கணும். களிமண் தன்மை லூஸான சாயில்னால் நம்ம ஃபைல் ஃபவுண்டேஷனு, மேட் ஃபவுண்டேஷன், நிறைய ஃபவுண்டேஷன் இதில் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் படி தான் நம்ம போட்டால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை சில பேர் மேலோட்டமாக பார்த்துட்டு இது இவ்வளோ பட்ஜெட் சொல்கிறாங்க, இது பட்ஜெட் சொல்கிறாங்கங்கிறனால பண்ணி ஃப்யூச்சரில் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறப்ப அந்த கிராக் தெரியாது. 1வது மாடி 2வது மாடி கட்டுறப்ப அந்த கிராக் வரப்போ அப்போ அவங்கள யார் கட்டினானே உங்களுக்கு தெரியாது. எந்த மேஸ்திரி கட்டினாங்க, என்ன கட்டுறாங்கன்னு தெரியாது. இது ஓனர்ஸ் உங்களை தான் பாதிக்கும். நம்ம தான் காசு கொடுத்து 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா போகிற இடத்துல ஒரு சேஃப்டி இல்லாமல் ஒரு பில்டிங் கட்டுறது இதாக இருக்கும். இதை மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.